இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனா அதிமுக பொதுக்குழு ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி முடிச்சிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்கும்போது அதிமுக இது எங்களுடைய முதல் படின்னு நிரூபிச்சிருக்காங்க. உங்கள் கருத்து என்னன்னா? அதிமுகவினுடைய பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் வருடம் நடந்து கொண்டிருக்க பொதுக்குழு. எப்பவுமே அதிமுகவினுடைய பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவா இருக்கும். அதுவும் இந்த வருடம் 2025 இந்த வருடத்தில் நடந்த ஒரு பொதுக்குழு அடுத்த தேர்தலை ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவதற்கான ஒரு பொதுக்குழுக்கு ஒரு அடித்தளமா நான் பார்க்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். மக்களுக்காக இந்த இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் என்று புரட்சி தலைவி அம்மா சொன்னதை போல் இந்த இயக்கம் அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவதற்கான அடித்தளமாக இந்த பொதுக்குழு அமையும். எங்களால் எடப்பாடியார் இந்த பொதுக்குழுவிலே மிகச் சிறந்த முறையிலே தொண்டர்களின் உணர்ச்சியை ஊட்டுகின்ற வகையிலே எப்படி தேர்தல்களை சந்திக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை எல்லாம் மக்களிடத்திலே எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதெல்லாம் அருமையாக தொண்டர்களுக்கு புரிகின்ற வண்ணம், நாட்டு மக்களுக்கு தெளிகின்ற வண்ணம் அருமையாக எடுத்து வைத்திருக்கிறார். அதனால் இந்த பொதுக்குழு எங்களுக்கு ஒரு வெற்றியினுடைய முதல் படியாக தான் நான் பார்க்கிறேன். ஆனா இதே நேரத்துல முதல்வர் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வராரு. இதுல இருந்து இது எப்படி மாறுபடும்? மக்கள் இதையே எப்படி போய் சேர்த்தீங்க? அது அவர் வெற்றி வாக்குச்சாவடின்னு சொல்றாரு. அது வெத்து வாக்குச்சாவடி. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா வெத்து வாக்குச்சாவடி தான். எங்கேயுமே வெற்றியே கிடையாது. 2026 2021 அவ்வளவு பிரம்மாண்டமா ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நடந்த எலெக்ஷன்ல 40 MP. நாடாளுமன்றம் வேற சட்டமன்றம் வேறங்க. எடப்பாடியார் நேற்று பொதுக்குழுல தெளிவா சொல்லி இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. 2021 சட்டமன்ற தேர்தல் நான் சொல்றேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடம் வெற்றி பெற்றாங்க. அதிமுக ஒரே ஒரு MP பிடிச்சோம். ஆனா அதன் பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி அதிமுக கூட்டணி 75 தொகுதி பெற்றுச்சு. இன்னைக்கு வாக்கு சதவீதம் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுக்கும் சின்ன ஒரு 100 வாக்கு சதவீதம் தான் எங்களுக்கு கம்மி. அப்படி மாபெரும் வெற்றியெல்லாம் ஒண்ணு திமுக பெறல. 2011 அதிமுக பெற்ற வெற்றி போலாம் திமுக பெறலையே. இன்னைக்கு வலிமையான எதிர்கட்சியாக, பிரதான எதிர்கட்சியாக எங்க அண்ணன் எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. அது எப்படி நீங்க மாபெரும் வெற்றின்னு சொல்லலாம்? அது ஏதோ ஒரு மயிர் இழையில ஆட்சி இழந்து விட்டோம் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அது மாபெரும் வெற்றியெல்லாம் கிடையாது. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால கருணாநிதி பையன் சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு சுத்துறானேன்னு 2021 ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாங்க. இந்த முறைலாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க எப்படி எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கலாம்னு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வருகின்ற தேர்தலிலே வெத்து வாக்குச்சாவடி தானே தவிர்த்து வெற்றி வாக்குச்சாவடி எங்கேயுமே கிடையாது. டெபாசிட் இழந்து 2011 போல் வரப்போற தேர்தல் அமையும் என்பதில் நான் தெளிவா இருக்கிறேன். நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. ஆனா மக்களுக்கான எல்லா முன்னேற்ற வசதிகளையும் செஞ்சிருக்கோம். பெண்களுக்கான 1000 ரூபாயில இருந்து மாணவர்களுக்கான 1000 ரூபாய், இன்னைக்கு மடிக்கணினி வேற கொடுத்திருக்கோம். நான் என்ன கேக்குறேன், நீங்க நாட்டு மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. நாளைக்கு எலெக்ஷன் வரப்போது இன்னைக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. 4 ஆண்டு காலம் எங்க போயிருந்தீங்க? 4 ஆண்டு காலம் கோமால இருந்தாரா ஸ்டாலின்? நான் கேட்கிறேன், 4 ஆண்டு காலம் அப்போலா மருத்துவமனையிலே ஐசியூலே கோமால இருந்தாரா ஸ்டாலின்? 4 ஆண்டு காலம் எங்கயா போன நீ? நிதி பற்றாக்குறையா இருக்கும்போது நிதி வராங்க. ஒப்பனுக்கு நடுக்கடல்ல பேனா வைக்கிறதுக்கு நிதி இருக்குது. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுப்பதற்கு நிதி இல்லையா? 2011 எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு? எங்க பார்த்தாலும் கரண்டே கிடையாது. அதையும் மாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினியும் கொடுத்த தலைவி எங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா மாணவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்த இயக்கம் அதிமுக இயக்கம். 4 ஆண்டு காலம் மாணவர்களுக்கு லேப்டாப் கிடையாது, இன்னைக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போனே பெரிய லெவல்ல வளர்ந்துருச்சுமா. எல்லாரும் ஸ்மார்ட் போன்ல இன்னைக்கு இன்டர்நெட்ல இருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நிலவுக்கு இன்னைக்கு 5G வந்துருச்சு. எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துச்சு. நீ டெக்னாலஜி இல்லாத காலத்துல தாங்க கொடுக்கணும். பசியில இருக்கும் போது தான் ஒருத்தனுக்கு சோறு போடணும். அவன் ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சோறு போட்டு பலன் கிடையாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பசங்களே ஸ்மார்ட் போன் இருக்கப்பட்டவனும் சரி இல்லாதப்பட்டவனும் சரி வாங்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட காலம் வந்துருச்சு. இப்ப தேர்தலுக்கோசம், அற்ப அரசியலுக்கோசம், ஓட்டு அரசியலுக்கோசம் நீ ஏமாத்தி மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கேள்வி, இவ்வளவு நாள் நீ கோமால இருந்தியா? இப்ப முழிச்சுக்கிட்டீங்களா? இப்ப நீங்க கான்சியஸ் வந்துட்டீங்களா? அது மட்டும் இல்லாம மக்களுக்காக எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஒண்ணுமே செய்யலங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு 1000 ரூபாய். நீங்க மாசம், நான் கேக்குறேன், மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன் மார்க் தட்டுறீங்களே. முதல்ல மகளிருக்கு என்னங்க தேவை? தமிழ்நாட்டுல பாதுகாப்பு தானமா தேவை. மகளிருக்கு மாசம் 1000 ரூபாவா தேவை? அடிச்சாரு இரும்பு கரம் எல்லாம் துருப்பிடிச்சு கைலாங்கடைக்கு போயிடுச்சு அவருடைய இரும்பு கரம் எல்லாம். நீங்க பாருங்க, மாசம் 1000 ரூபாய் மகளிருக்கு தேவையில்லை. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய மகளிர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மகளிருக்கு பாதுகாப்பு தேவை.
அதிமுக ஆட்சியில காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகராக தமிழக காவல்துறை இருந்துச்சு புரட்சி தலைவி அம்மா காலத்துல, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்துல. பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கும். நீங்க காவல்துறையே கிடையாதுங்க. அதிமுக பொள்ளாச்சி இஷ்யூ ஞாபகம் இருக்கும் சார். எங்க ஞாபகம் இருந்துச்சு. அன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தார். உடனடியா சிபிஐக்கு வழக்க மாத்தினாரு. மக்களை பத்தி அவர் யோசிச்சாரு. இன்னைக்கு வழக்க மாத்தி இன்னைக்கு தீர்ப்பு பெற்று கொடுத்திருக்கிறோம் நாங்க. நீ சிபிஐக்கு மாத்தியா? அண்ணா நகர்ல நடந்த அண்ணா நகர் குற்றவாளி தவறு பண்றது, நாங்க போராட்டம் பண்ணா மாவு கட்டு போட்டு அவனை கூட்டு போய் ஆதரவு கொடுக்கறது, இப்படி இதுவாங்க குற்றவாளியை சுட்டு பிடிக்கிற லட்சணம். மகளிருக்கு 1000ன்றீங்களே, மகளிருக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் நீங்க 1000 ரூபாவை கொடுக்கலாம். மகளிருக்கே பாதுகாப்பு இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது. அண்ணா நகர்ல இன்னைக்கு பச்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது. முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறாங்கம்மா, ஆர்த்தி ஸ்கேன்ஸ்னு ஒரு ஸ்கேன் சென்டர் அண்ணா நகர், இந்த பகுதியில் இருக்கிற அண்ணா நகர் பகுதியில் ஆர்த்தி ஸ்கேன்ஸ், அதில் பணிபுரிகின்ற ஒரு நபர் ஒரு பெண் கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்கள பரிசோதனை ஸ்கேன் செய்து கொள்வதற்காக ஸ்கேன் சென்டருக்கு வராங்க. அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பிறக்கிற குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. 96 வயசுல செத்து எப்படா போலான்னு நினைக்கிற பாட்டிக்கும் இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது மகளிருக்கு 1000 முக்கியம் கிடையாது. பாதுகாப்பு 40 நம்பர் நடந்தது, இந்த ஆட்சியில 20 தான் நடந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏங்க டெய்லி தினந்தோறும் நடக்குதுங்க. இன்னைக்கு பாலியல் தொல்லை இல்லாத பேப்பரும் கிடையாது, நியூஸும் கிடையாது. தினந்தோறும் நீங்க பாருங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கங்க இல்லாம இருக்கு? எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டாலினுடைய கொடுங்கோல் ஆட்சியில. சார், இதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில இருந்ததை விட பெட்டரா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். என்னங்க பெட்டரா பண்ணாரு? படிக்கிற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தான் பெட்டரா? என்னங்க பெட்டர்? ஒண்ணுமே பெட்டர். வெளியில போறாங்க, அதனால நடக்குது. இதுக்கு ஒரு போலீஸ் எல்லாருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், பண்ணவன் திமுக காரன், பண்ணவன் திமுக காரன் தானேங்க. உங்க கட்சிக்காரன் தானே பண்றான். எப்படி சார் கட்சிக்காரன்? ஏங்க அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிடுவார், கட்சிக்காரன் இல்லையா? அப்புறம் ஒரு அமைச்சர் டைம் விட்டுட்டு போய் பிரியாணி சாப்பிடுறாருன்னா நான் என்ன கேக்குறேன், ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்டாருன்னா அவருக்கு பிரியாணி பிடிக்கும், போய் சாப்பிட்டாரு. வீட்டுல போய் எப்படி பிரியாணி சாப்பிடுவாரு சார்? அதுதான் திமுக அனுதாபின்னு சொன்னாரு சார். அப்புறம் எப்படி 21ல ஓட்டு கேட்டு அவர் சுத்தினாரு? அந்த நாய் மீது பல வழக்குகள் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் அவனை சிறைக்கு அனுப்பணும் நாங்க. அவனை வெளியே விட்டது திமுக. இது போன்ற பல வழக்குகள் இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கின்றது. பல தினம் இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரம் கூட எத்தனை பச்சிலம் குழந்தைகள் இந்த ஆட்சியில பாலியல் தொல்லைக்கு ஈடுபட்டு இருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. அது கூட நடந்துட்டு இருக்கும். நான் பேசி முடிச்சுட்டு போன் எடுத்து பாக்குறேன், ஒரு நியூஸ் பாக்குறேன்னா அப்ப கூட தெரியுதுங்க இந்த ஆட்சியினுடைய அவலம். 19,931 போக்சோ வழக்குகள் இந்த ஆட்சியில பதிவுபட்டிருக்கு. இன்னைக்கு மகளிருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு தாங்க வேணும். நீங்க தர 1000 ரூபாய் அவசியம் கிடையாதுங்க. பாதுகாப்பு கொடுங்க. தமிழகத்தின் சுந்தர பாண்டியனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமா, சுந்தர பாண்டியன் அவரு. நீங்க வேற ஏங்க இதெல்லாம் சொல்லிட்டு போறேன். நான் வேற அவர் ஏங்க சுந்தர பாண்டியன் அவரார்? பாதுகாப்பு கொடுங்க. நீங்க நான் கேட்கறது, நீங்க ஆட்சி செய்யுங்க, பாதுகாப்பான முறையில் ஆட்சி கொடுங்க, மக்களுக்கு சரியான முறையில கொடுங்க. என்ன வேணுமோ அதை செய்யுங்க மக்களுக்கு. ஒண்ணுமே ஒப்பனுக்கு செய்யறீங்க, உன் பிள்ளைக்கு செய்யறீங்க, உன் பேரன் ஃபுட்பால் விளையாட போறானா அதுக்கு போய் நேரில் பார்க்க தெரியுது. எல்லாம் பண்றீங்க, உங்க குடும்பத்துக்கு பாக்குறீங்க. நாட்டு மக்களுக்கு பாருங்க, வீட்டு மக்கள் அப்புறம் பார்ப்பீங்க. ஏன்னா நாட்டு மக்கள் தான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர் பொறுப்பு. அதை பாருங்க நீங்க முதல்ல. சார், நீங்க பொதுக்குழு நேத்து நடத்தி முடிச்சீங்க. ஆனா 70 சீட்டு கூட அதிமுக வாங்காது, 230ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வைகோ அவர்கள் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய ஞானி வைகோ. 70 பேர் கூட அவர் கட்சியில கிடையாது. வயசான காலத்துல 70 பேர். இப்ப அவரோட நிலைமை அடுத்து அவங்க பையனை எப்படின்னா ஒரு நிலைமையை ஆக்கிடணும். ஒரு பார்லிமெண்ட் டைகராக திகழ்ந்தவர் அண்ணன் வைகோ. அண்ணன் வைகோ மீதுல எனக்கு அவருடைய பேச்செல்லாம் நான் சிறு வயதுல ரசிச்சு கேட்டிருக்கிறேன். பெரிய ஒரு பேச்சாளர், சிறந்த பேச்சாளராக இருந்தவர். பல இளைஞர்களை தன்னுடைய பேச்சால ஈர்த்தவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர். பார்லிமெண்ட்ல அவர் பேசணும் அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட தலைவர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, அதுவும் எப்படிப்பட்ட தலைவர் ஸ்டாலின். அவர் அடியில போய் நீ அவர் கால் அடியில போய் உட்கார்ந்துருக்க, நீ எவ்வளவு கீழ்த்தரமா மாறிட்ட. 70 சீட்டு ஜெயிக்க. நான் ஒன்னே ஒன்று அண்ணன் வைகோக்கு சொல்றேன், இன்னைக்கு திமுகல 4 சீட்டு 3 சீட்டு இது வைகோக்கு ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன சொல்லி 6 சீட்டு கேட்பாரு? நீ கொடுக்கல, நான் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்னு மிரட்டி தான் நீ சீட்டே வாங்கணும். அப்படி இருக்கிற அண்ணன் வைகோலாம் பார்த்து பேசுங்க. அப்புறம் நாளைக்கு 1 சீட் 2 சீட்லேயே உங்களெல்லாம் முடிக்கிடுவாங்க. அதிமுகவை நாங்கள் பார்த்துக்கிறோம். 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் எத்தனை தொகுதி நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுன்னு. நீ எத்தனை சீட் அங்கே வாங்கலாம்? 1 டிஜிட்டில் வாங்கலாமா, 2 டிஜிட் வாங்கலாமா? 70 பேர் தான் இருக்கிறாங்க கட்சியில, 30 பேர் சீட் வாங்கி கொடுக்கலாமா? அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அதிமுகவை பற்றியெல்லாம் அண்ணன் வைகோ இதுக்கப்புறமும் விமர்சித்து வந்தார். அவருக்கு பதிலடி இன்னும் மிகவும் இதுவாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கட்சியே ஒழுங்கா இல்ல, இன்னும் யாரெல்லாம் முக்கிய தலைவர்கள் தாவேக்காக்கு போக போறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க சார். யார் பேசுறது? எல்லாரும் தான் பேசுறாங்க. ஏங்க நேத்து பொதுக்குழு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிருக்காரு, ரொம்ப மிக மிக முக்கியமானவர்கள் எல்லாம் அதிமுகல இருந்து டிவிகேல வந்து பண்ண போறாங்க, வர போறாங்க. நேத்து பொதுக்குழு பாத்தீங்கல்ல, எங்க அண்ணன் சி வி சண்முகம் எப்படி பேசினார், முன்னாள் அமைச்சர். டேய் இது எங்க கட்சிடா, அதிமுக பேசினாரு. உணர்வுங்க, உணர்வு பூர்வமா பேசுறதுன்றது வேற. அவர் வாய் வார்த்தையில பேசினார். 60 வருஷம் அந்த கட்சியில உட்கார்ந்து இருந்தவர் அவரு, அவருக்கு உணர்வு இருக்காதுன்னு சொல்றீங்களா சார்? ஏங்க போயிட்டாவே உணர்வு கிடையாதுங்க. நீ ஏங்க போற? என்னோட எண்ணம் என்னன்னா, நம்ம ஒரு கட்சியிலே இணைந்து விட்டோம், அந்த கட்சி நமக்கு பலன் தருது நம்ம ஒரு கொள்கையை பிடித்து ஏர்ந்து விட்டோம், ஒரு கொள்கை தலைவர்களை பிடித்து ஏர்ந்து பாடுபடுவேன்னு சொன்னவர் இன்னைக்கு போயிருக்காருன்னா அவருக்கு நீங்க ஒன்று சேர்த்தீங்களா? 1 மாத காலம் வெளியே போய் ஒன்று சேர்த்தியா? நீ வெளியே போயிட்டு உன்னுடைய சுயலாபத்திற்கோசம் 2026 மீண்டும் நம்ம எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஆசைக்கு நீ வெளியே போன ஓடுகாலி நீ. சார் இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தப்புனா இருக்கணும், சரினா இருக்கணும். இந்த கட்சியிலே 10 ஆண்டு காலம், இந்த கட்சியிலே 50 ஆண்டு எங்க கட்சி ஒண்ணு சேருங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்றது ஒண்ணு, செங்கோட்டையன் ஒரு ஓடுகாலி. இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, நான் சொல்ல வரதை கேளுங்க, இந்த இயக்கத்திலே பல லாபங்கள் அடைந்து, இந்த இயக்கத்தினால் பெரும் பதவி அனுபவித்து, பெரும் பேரை அனுபவித்து, பெரும் புகழை அனுபவித்து, இந்த இயக்கத்தை பற்றியே தவறாக வெளியே போய் நீ பேசுகிறாய், இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிறாய். உனக்கு அரசியல் பிடிக்கலாம், ஓரம் போய் உட்காரியா? நீ சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ போல நான் சொல்ல மாட்டேன். இந்த இயக்கத்துல பேரும் புகழும் நீ சம்பாதிச்சிருக்க. இந்த இயக்கம் உன்னை எந்த இடத்தில் வைத்திருந்தது? 10 முறை உன்னை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். வெறும் செங்கோட்டைன்றது ஒப்பம் பேரை வச்சா தெரியுது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு. அதிமுக 10 முறை கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏங்க, பெரிய சீனியர். ஏங்க அதிமுகன்றது ஏடிஎம்கேங்க, தொண்டர்களால் நிறைந்த இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் சொல்றாரு சார். ஏங்க எடப்பாடி டிஎம்கேனா நீ 2016 to 21 உனக்கு அமைச்சரா இருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டு போறது அப்பெல்லாம் தெரியலையா? நான் ஒன்னே சொல்றேன், அண்ணன் செங்கோட்டையனுக்கு அவர் மீது பெரும் மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. புரட்சி தலைவர் காலத்துல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, புரட்சி தலைவி அம்மா காலத்திலேயே அமைச்சராக இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு, பல பதவிகளை அனுபவித்தார், பல பொறுப்புகளை கழகத்திலே இருந்திருக்கிறார், ஒரு மூத்த முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். அவருக்கு நான் ஒன்னே சொல்றேன், நம்ம ஒரு கார் வாங்கி பயன்படுத்துறோம், அந்த கார் ஓடிக்கிட்டே இருக்கு, ஒரு கட்டத்தில் இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு, காரினுடைய வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு, அந்த காரை ஓரம் தூக்கி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அதே போலதான் புரட்சி தலைவி அம்மா 2016 அப்புறம் இது வேலிடிட்டி போன காருன்னு ஓரம் தூக்கி வச்சாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு போனவர் வந்து தூய்மையான ஆட்சி தருவோம்னு வேற சொல்லியிருக்காரு. அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுதான், நான் அதோட தேர்ந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அதனால விஜய் கட்சியில விஜய சிஎம்மாக உயிரை கொடுத்து போராடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ உயிரனா கூடு மயிரனா கூடு, அது உன்னுடைய விருப்பம். நான் கேட்கறது ஒன்னே, என் புரட்சி தலைவர், இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் படத்தை வைத்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டு, இந்த இயக்க தொண்டர்களுக்காகவும், இந்த நாட்டு மக்களுக்காகவும், இந்த இயக்கத்துக்காகவும் தன்னுடைய உயிரையே விட்டு என் தலைவி, தியாக தலைவி, பொன்மன தலைவி, புரட்சி தலைவி அம்மா படத்தை வைத்து கொண்டு நீ ஏன் போற? நான் கேட்கறது ஒண்ணு, நீ எதனா கொடு. ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்து கொண்டு நீ ஏன் பண்ற? நீ எதனா பொண்ணு, எவங்கிட்டனா போ, எவன் கூடனா போ, அது உன்னுடைய விருப்பம். நீ ஓடி போயிட்ட, ஓடுகாலி நீ போயிட்ட, அதையெல்லாம் நான் பேசவில்லை, அது உன்னுடைய விருப்பம். நீ போற, நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க ஜெயலலிதா போட்டோ வச்சுக்க கூடாது, அது அவர் விருப்பம். ஜனநாயக நாட்டுல எங்க கட்சி தலைவருங்க, எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவ? எங்க கட்சி தலைவி படம், எங்க கட்சி தலைவர் படத்தை வைத்துக் கொண்டு நீ எங்க கட்சியை இழிவா பேசுவோம், நாங்க பார்த்து கொண்டு இருப்போமா? அவர் தான் தெளிவா சொல்றாரு சார், இது அதிமுக இல்ல, இது இடிஎம்கே. ஏங்க அந்த ஆளுதான் வயசாகி போச்சு, கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகாம டிவிகேக்கு போயிருக்காருன்னா ஏதேதோ பேசி கொண்டு இருக்கிறாரு. என்ன பேசுறதுன்னே அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியாம போச்சு. எப்படி பேசணும், என்ன பேசணும்? 50 ஆண்டு காலம் இந்த அரசியல் வாழ்க்கையிலே உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீ வெளியே போய் இந்த இயக்கத்தை நீ இவ்வளவு இழிவா பேசுற. அண்ணன் எடப்பாடியார் உனக்கு கடைசி காலகட்டத்திலே உன்னை அமைச்சராக்கி அழகு பார்த்த தலைவர் எடப்பாடியார். நீ பள்ளி கல்வித்துறை அமைச்சராயிருப்பியா? உனக்கு கொடுத்து அழகு பார்த்தவருங்க எடப்பாடியாரு. ஒரு ஓடாம இருந்த காரை எப்சி பண்ணி மீண்டும் 2016 பிறகு ஓட வச்சவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். உனக்கு அமைச்சர் கொடுத்தாங்களா அம்மா 2016 அப்புறம்? கொடுத்தவர் எங்க அண்ணன் எடப்பாடியார். நீ அவரை போய் பழி போடலாமா? அவரை பற்றி நீ தவறா பேசலாமா? நீ என்ன வேணா உண்மையை பேசியா, தவறானது ஏன் பேசுற? நீ எந்த கட்சிக்கு வேணா போ, எங்க வேணா போ. நாளைக்கு ஸ்டாலின் வீட்டிலே கூட போய் உட்காரு, அண்ணா அறிவாலயத்துக்கு வாட்ச்மேனா கூட போ, அது உன்னுடைய விருப்பம். இந்த இயக்கத்தை பத்தி நீ ஏன் தவறா பேசுற? போனவன் மூடிக்கிட்டு அந்த வேலையை செய்ய, எங்க இயக்கத்தை பற்றி எல்லாம் பேசாத. ஓடிட்டியா, அதோட இருக்கணும்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு எவனுக்கும் அருகதை கிடையாது. இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவான இயக்கம், மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக உருவான இயக்கம். இந்த இயக்கம் ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு முக்கிய இயக்கம், வரலாற்று தலைவர்களை பெற்ற இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு தமிழகத்திலே யாருக்கும் அருகதை கிடையாது.